இன்று தமிழக மக்களால் கொண்டாடி தீர்க்கக்கூடிய பாசத்தோடு அண்ணா தம்பி என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் சார் அவருடைய கட்சியில இன்னைக்கு ஒரு அடிப்படை உறுப்பினராக இணைஞ்சிருக்கேன். கடந்த 7 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளராக ஒரு 2 எம்எல்ஏ எலெக்ஷன், 2 எம்பி எலெக்ஷன், இடைத்தேர்தல் என 7 வருடம் சுற்று சூறாவளி பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். இந்த தாவேக்கால இணைஞ்சதுடைய முக்கிய நோக்கம், நடந்து முடிந்த சட்டசபை எலெக்ஷன்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சார். அடிப்படையில எம்ஏ சமூக படி படிச்ச எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, சாதி பார்த்து எந்த இடத்துலையும் வேட்பாளர் நிக்க வைக்கல, மதம் பார்த்து எந்த வேட்பாளர் நிக்க வைக்கல, பணம் கொடுத்து எந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்கல. இப்படி பல புரட்சிகளை பண்ணதுனால அவர் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய் சார் நடிச்ச குஷி படத்துல நான் அசோசியேட் டைரக்டர், அவர் நடிச்ச ஜில்லா படத்துல வில்லன். இது போக என்னை முதலா ஜெராக்ஸ்னு ஒரு கதையை சொல்லி அந்த படத்தை நான் இயக்குறதுக்கு எனக்காக ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சு அவருடைய கார்லயே என்னை வச்சு கொண்டு போய் சுத்தினாரு. அந்த பாசம், அதுக்கெல்லாம் மேலாக அவர் எந்த காலத்திலையும் யாரையுமே காயப்படுத்தாத ஒரு தன்மை கொண்டவர். நான் ஒரு இடத்துல விஜய் சார் 28 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்தவே மாட்டார். அந்த நற்குணம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க அம்மா கூட சொன்னாங்க, அவருக்கு பிடிக்காத உணவை சமைச்சு வச்சா கூட வேணான்னு போயிடுவாரு தவிர சாப்பாடு பிடிக்கல, என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவே தன் மகனுக்கு என் பிள்ளை யார் மனதையும் காயப்படுத்த மாட்டாரு சொன்னது. அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. நான் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணப்போ இந்த சட்டசபை எலெக்ஷன்ல விஜய் சாரை பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, விஜய் சாரை ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. அவங்க வீட்டுல ஒரு குடும்ப உறுப்பினரா, ரேஷன் கார்டுல மட்டும்தான் அவர் பேர் இல்லை, மற்றபடி குடும்ப உறுப்பினரா அவர் பாக்குறாங்க. நிச்சயம் இந்த வருகிற சட்டசபை எலெக்ஷன்ல அவங்க மக்கள் அவங்களை கைவிட மாட்டாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, அதிமுக நீ கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருந்துகிட்டு தாவேக்காவோட தலைவரை பத்தி விஜய் சாரை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறீங்கன்னு பல பேர் என்ன கேட்டாங்க. அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு எல்லாம் விஜய் சாரை இப்பதான் தெரியும், எனக்கு 28 வருஷமா தெரியும். அவரை மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, ரசிகர் மனசுல என்ன நினைக்கிறாங்க, உண்மையதான் சொன்னேன், அதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன். அதனால பல முறை அதிமுக பல பேர் என்னை திட்டினாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல உண்மையை சொன்னேன். விஜய் சார் ஒரு சிறந்த மனிதர், ஒவ்வொரு வீட்லயும் அவர் அண்ணன் தம்பியா வாழ்றாரு உண்மையை சொன்னேன். அந்த உண்மை இன்னைக்கு பழிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு சகோதரனா ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு லஞ்ச லாவணியமற்ற ஒரு சிறந்த அரசை அவர் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பாடுபடுறாரு. சட்டசபையே புதுசான ஒரு கோணத்துல அணுகிறாரு. மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்திருக்கேன். இந்த கட்சியில் இணைந்து இந்த கட்சி தொடர்ந்து பல்லாண்டு காலம் நிலைத்து மக்கள் மனதில் நிற்பதற்கு உழைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். திடீர்னு வெளியேற என்ன காரணம்? தொடர்ச்சியாக நிறைய பேர் வெளியேறாங்க. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆக்சுவலா மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரே மாதிரி நானும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள ஒரு நிஜமாவே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அதான் சொன்னேன், ஒரு 3 மனமாற்றம். எந்த இடத்துலயும் வேட்பாளரை சாதி பார்த்து அவர் நிக்க வைக்கல, எந்த இடத்துலயும் வேட்பாளரை மதம் பார்த்து நிக்க வைக்கல, எந்த வேட்பாளரும் பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கல. மக்கள் மனசுல நீங்க நாங்க நல்லது செய்வோம்னு சொல்லுங்க, ஜெயிப்பீங்க நம்பினாரு. அந்த நம்பிக்கை தான் என்னை ஈர்த்து கொண்டு வந்துச்சு தவிர மற்றபடி நம்ம யார் மேலேயும் கூட்ட சொல்லணும் தயாரா இல்லை. சார், தேர்தல் பிரச்சாரத்தையே அதிமுகல இருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க. அப்பவே தாவேக்கா குறித்தும் ஆதரவா பேசியிருந்தீங்க சொன்னீங்க. முன்பு ஏன் இணையாம தற்போது வெற்றி பெற்ற பிறகு இணைவதற்கான காரணம்? அது காரணம் ஒரே காரணம் தான் சார். நம்ம ஒரு கட்சியில கொள்கை பரப்பு துறையில இருக்கோம். எலெக்ஷன் வந்துருச்சு, யாரையும் அம்போன்னு விட்டு போட கேரக்டர் எனக்கு கிடையாது. அது நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க, பிரைமரியாவுக்கு எப்பயுமே ஒரு ஹெல்பிங் டென்ஸ் உள்ள கேரக்டர் அப்படின்னு. அம்போன்னு விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தால் தான் சட்டசபை எலெக்ஷன்ல ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் ஒரு இடத்துல கூட விஜய் சாரை பத்தியோ தாவேக்காவை பத்தி நான் எந்த இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணல. அதுக்கான வீடியோ யாருமே ஆதாரமா கொடுக்கவும் முடியாது. சார், இப்போ இணைஞ்சதுக்கான காரணம் என்ன சார்? அதான் இவ்வளவு நேரம் சொன்னேன் சார், இவ்வளவு நேரம் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது அரசியலை வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய தலைவர் கிடைச்சிருக்காரு. லஞ்ச லாவணி இல்லாம ஒரு அரசை உருவாக்கணுங்கிற ஒரு சவாலை
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏற்றிருக்கார். இந்தியாவுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸான ஒரு தலைவராக இருக்காரு. அந்த காரணம் சரி. ரெடியாப்பா தம்பி? உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பனையூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய பேர் JM பஷீர். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சுட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடியே புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்போ மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளராக என்ன பதவி அமர்த்தினாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தவொடனே இஸ்லாமியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கட்சியிலிருந்து விலகி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சேன். பட் இன்னைக்கு சிஎம் முதலாக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு முதல் உரையில இது ஒரு சிறுபான்மை அரசு தான், சிறுபான்மை மக்களுக்கு உண்டான அரசு தான் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே என்ன போன்ற இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட என்னுடைய தலைமையில ஒரு 100 பேரை இணைச்சிருக்கேன். ஏன் இந்த தாவேக்கால நாங்களாம் இணைகிறோம்னு சொன்னா, இன்னைக்கு தமிழக முஸ்லிம்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காகித மில்லத்தை பெரும் தலைவராக நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இதுவரையிலும் கண்ணியமிக்க காகித மில்லத்தினுடைய கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரை கூட இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையா கண்ணியமிக்க காகித மில்லத்தின் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரை கொடுத்தாருன்னா தமிழக முதல்வர்கள் தான். தமிழக முதல்வரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிறதுனால இன்னைக்கு நான் பொதுச் செயலாளர் கொடுத்தது முருகனுடைய வேலை தான் அவர் கையில் கொடுத்துருக்கேன். நான் ஒரு இஸ்லாமியாக இருந்து ஏன் முருகன் வேலை கொடுத்தேன்னா, எங்களுக்குள்ள எந்த மனமும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லைன்னு சொல்றது தான் இந்த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் ஒரு மதங்களே இல்லாத ஒரு கோயிலா இந்த ஆஃபீஸை நான் பார்க்குறேன். இப்போ நான் இன்னும் ஒரு புத்தகத்தையும் கொடுத்தேன், டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகம். ஆதவர்ஜன் சார் எழுதின அம்பேத்கர் என்ற புத்தகத்தை நான் கொடுத்துருக்கேன். அம்பேத்கர் புத்தகத்தை எதுக்கு கொடுத்தேன்னா, சட்டம் என்பது அனைவருக்கும் பொது, அதனால எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமா இங்க தாவேக்கால இணைஞ்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை என் மனசுல இருக்கிறது அப்படியே நான் சொல்றேன். ஏன்னா இது ஃபுல்ஃபில் ஆகலன்னா OPS ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அவர் MLA பதவி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் முன்னில நிச்சயமா அவர் சேர்ந்தார்னா மொத்த அதிமுகவும் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்ததாக அர்த்தமாயிடும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஐயாவுக்கு என்னுடைய வேண்டுகோள் அதை வைக்கிறேன். நிச்சயமா அவரும் வந்துடுவார் நினைக்கிறேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவங்க 2 பேரையும் இன்னைக்கு வழி நடத்தி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரே கட்சி இந்த தாவேகா தான். இன்னைக்கு முதலமைச்சர் உலகத்திலே நீ சொல்றேன், உலகத்திலே புகழ்பெற்ற முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். எங்க போய் நின்றாலும் இந்த புகழுக்கு ஈடிணை இல்லை. இது தமிழகத்தை மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு, இந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு. விரைவில் இன்னைக்கு MP எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் தாவேகா சார்பில் போட்டியிட போகிறோம். நிச்சயமா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் எங்களை எல்லாம் பாதுகாத்து அரவணைச்சு நல்லபடியாக கொண்டு போவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நன்றி, வணக்கம். எல்லா மாநிலங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதா சொல்றீங்க, அது எந்த அளவு நிர்வாகத்திலிருந்து சொல்லியிருக்காங்களா? சார் நிர்வாகத்துல சொல்ல சார், நான் எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கேன். எல்லா ஸ்டேட்டும் போதனால விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு அவருடைய ஃபேம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க போனாலும் இவர் கமிங் ஃப்ரம் விஜய் சார், விஜய் சார் தான் உங்க CM. லண்டன்ல கேட்குறாங்க, உங்க CM ரொம்ப ஹேண்ட்ஸமான CM இருக்காரு அப்படின்னு லண்டன்ல கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. கேரளாவில் இப்போ கட்சி தொடங்கியிருக்காங்க, கேரளாவில் நிர்வாகம் போட்டிருக்காங்க, ஆந்திராவில் போட்டிருக்காங்க, கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. அதனால இந்த இதை இந்தியா முழுவதும் நிச்சயமா பரவும்னு என்னுடைய விருப்பம் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. நாங்கள் பழங்குடி மக்கள் கட்சியான நாங்கள் தளபதியின் கொள்கைகளிலும் தளபதியின் மேல் பேரன்பும் பெருநம்பிக்கையும் கொண்டு திரளாக இந்த கட்சியில் இன்று இணைந்திருக்கிறோம். இந்த பழங்குடி மக்களுக்கு தளபதியை தவிர வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாக உள்ளது. மேலும் இந்த பழங்குடி மக்களுக்கு இதுவரை 50 ஆண்டுகளில் பல விதமான உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சொல்ல போனால் ஏற்கனவே பழங்குடி மக்களுக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது. அதை ஒன்றாக குறைத்து அதில் ஒன்றை குறைத்து 2ஆக வைத்து விட்டார்கள். உப்பிலியாபுரம் என்ற தொகுதி இன்று வரை இல்லை, அதை நீக்கிவிட்டார்கள். அது எதற்கு என்று யாரையும் இதுவரை அதற்கு காரணம் கூறவில்லை. எல்லா மக்களுக்கும் பழங்குடி ஜனத்தொகை கூடுகிறது, ஆனால் பழங்குடி மக்களுக்கு மட்டும் எப்படி ஜனத்தொகை கூடாமல் போகும்?
பழங்குடி மக்களுக்கு முக்கியமாக நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் செய்வார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பழங்குடி மக்கள் அனைவரும் திரளாக வந்து இங்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறோம். மேலும் பழங்குடி மக்களுக்கு கடந்த 50-70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் எதுவும் சமவெளியில் இருக்கும் பழங்குடி மக்கள் லட்சம் மக்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு இதுவரை எதுவும் செய்யவில்லை. அதனால் நாங்கள் பழங்குடி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தலைவர் தளபதியின் மேல் நம்பிக்கை கொண்டு, மாண்புமிகு முதல்வரின் மேல் பேரன்பும் கொண்டு இந்த தாவேகாவில் நாங்கள் இணைகிறோம். இது போன்ற நான் ஏற்கனவே ஒன்று மட்டும்தான் கூறியிருக்கிறேன். அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதி நீக்கிவிட்டார்கள் என்று. ஆனால் இதுவரை விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆகியும் பழங்குடி மக்களுக்கு என்று ஒரு பாராளுமன்ற தொகுதி இதுவரை கொடுக்கவில்லை. அதையும் எங்கள் பாசத்திற்குரிய பேரன்பிற்குரிய தளபதி அவர்கள் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மேலும் பழங்குடி மக்களுக்கு பல சலுகைகளும் வன சட்டங்களும் சிறிது கடினமாக உள்ளது. அதையும் சரிபார்த்து நமக்காக முதல்வர் செய்வார்கள் என்ற, பழங்குடி மக்களுக்காக செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அது 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 மட்டும் அல்லாது கடந்த 75 ஆண்டுகளாகவும் பழங்குடி மக்களுக்கு ஒரே 1% மட்டுமே இடஒதுக்கீடு உள்ளது. இந்த இடஒதுக்கீடை 5% என்று உரைத்து தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். மேலும் இது தவிர நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல் ஆகிய உள்ளாட்சி தேர்தலில் சரியான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதிலும் மறுக்கப்படுகிறது. முக்கியமாக சொல்ல போனால் கார்பரேஷன்கள் பார்த்தால் சென்னை, மதுரை இது போன்ற கார்பரேஷன்கள் எத்தனை பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் என்று இதுவரை இந்த ஆண்டு முடிந்த நம்ம 50 ஆண்டுகளில் முடிந்த திராவிட கட்சிகள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதை நாங்கள் இங்கு வலியுறுத்துகிறோம். ஆக சென்னை கார்பரேஷனில் இங்கும் எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த முதல்வரை நம்பி இங்கு இணைந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். என் பெயர் விஜய் பார்த்தசாரதி, பழங்குடி மக்கள் கட்சியின் மாநில தலைவர், வழக்கறிஞர்.